உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கதாநாயகன் ஆகணும்னு எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா? நாம எல்லாரும் ஹீரோஸ் தான். ஆனா, அந்த ஹீரோயிசம் எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கோம். சரியான பாதைய காமிக்க ஒரு வழிகாட்டி வேணுமா? எனக்கு அந்த வழிகாட்டியா கிடைச்சது தான் இந்த அற்புதமான புத்தகம். நான் பேசுறது உலக புகழ் பெற்ற தி சீக்ரெட் புத்தகத்தோட ஆத்தர் ரோண்டா பைரன் எழுதின கதாநாயகன், அதாவது த ஹீரோ பத்தி. இது வெறும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை பயணத்தோட வரைபடம். இந்த புத்தகத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பெரிய சக்தி இருக்கு. அத வச்சு நாம நெனச்சத சாதிக்கலாங்கிறது தான். ஆத்தர் இந்த புக்ல 12 வெற்றிகரமான மனிதர்களோட நிஜ கதைகள உதாரணமா வச்சு, எப்படி நம்ம பயத்த ஜெயிக்கிறது, கனவுகள நிஜமாக்குறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாகச பயணம் மாதிரி இருக்கும். உங்க வாழ்க்கையோட ஹீரோ நீங்க தான். அந்த பயணத்தை எப்படி மேற்கொள்றது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் கற்றுக்கிட்ட என் வாழ்க்கையில் பயன்படுத்தின 3 முக்கியமான பாடங்கள் உங்களுக்காக. பயம்தான் பெரிய எதிரி. நாம் தோல்விக்கு பயந்து தான் பல விஷயங்களை ஆரம்பிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த பயத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம ஹீரோ பயணம் ஆரம்பிச்சிடும்னு இந்த புக் சொல்லி கொடுக்குது. பயத்தை ஒரு நண்பனா பார்க்க கற்றுக்கிட்டேன். உள்ளுணர்வை நம்புறது. ஆத்தர் ரோண்டா பைரன் உங்க மனசு சொல்றத கேளுங்க, அதுதான் பிரபஞ்சத்தோட குரல்னு சொல்லுவாங்க. லாஜிக்கை விட நம்ம இன்ட்யூஷன் மேல நம்பிக்கை வைக்க இந்த புத்தகம் ஊக்கப்படுத்துச்சு. 3வதா விசுவலைசேஷன். நம்ம இலக்கை அடைஞ்ச மாதிரி தினமும் கற்பனை செஞ்சு பார்க்கும்போது அது நிஜமாகிறதுக்கான பாதைகள் திறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா இந்த புத்தகத்தோட நிறை குறைகள்னு பார்த்தா, இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வெறும் தத்துவங்களை மட்டும் சொல்லாம நிஜமான வெற்றியாளர்களின் கதைகளை உதாரணமா சொன்னதுதான். அது ரொம்ப நம்பகத்தன்மையை கொடுக்குது. ஒரு குறையா சொல்லணும்னா, த சீக்ரெட் படிச்சவங்களுக்கு சில கருத்துக்கள் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வரலாம். ஆனா இந்த புத்தகத்துல அதை இன்னும் ஆழமான பயணமா கொண்டு போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, உங்க கனவுகளை துரத்த தயாரா இருக்கீங்கன்னா, ஆத்தர் ரோண்டா பைரனோட கதாநாயகன் புத்தகம் உங்களுக்கு தேவையான ஊக்கத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும். நீங்க சமீபத்துல படிச்ச ஒரு மோட்டிவேஷனல் புக் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.